ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க புது வகையான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோங்க. நம்ம குடமிளகாக்குள்ளே காளான் பிரியாணி வச்சு நம்ம செய்ய போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் புது வகையான டிஷ்ஷஸ் செய்யும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான ரைஸ் எடுத்துக்கலாங்க. ஜீரக சம்பா ரைஸில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரைஸ் வந்து இந்த கப்பால் ஒரு 1.5 கப் ரைஸ் எடுத்துக்கலாம். காட்டுப்பா. கேஷ்யூ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. கேர்டு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் குறப்பாக தட்டி வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். புதினா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. ப்ளஸ் குடமிளகா. இன்றைக்கி நம்ம இந்த குடமிளகா ஸ்டஃப் பிரியாணி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கப்பால் இந்த 1.5 கப் அளவு நம்ம அரிசி வந்து ஊற வச்சுக்கலாங்க. ஒன்றரை கப் அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு.
கொதி வரட்டும், நம்ம அரிசி மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. நம்ம இப்போ அரிசியை சேர்த்துடலாம். நம்ம அரிசியை சேர்த்துட்டோங்க. அரிசியை சேர்த்து நம்ம முக்கால் பதத்தில் வந்ததும் நம்ம குடமிளகாக்குள்ளே ஸ்டிப் பண்ணிடலாங்க. இப்போ பிரியாணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம மிச்சம் வச்சுருக்க புதினா இலையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா இலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் டம் போடலாங்க. குக்கர் விசில் வந்து போடக்கூடாதுங்க. இது வந்து நம்ம டம் போடுறோம், அதனால் நம்ம வந்து விசில் எடுத்துட்டேன் நான். ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நம்ம டம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெப் பண்ணிடலாங்க. நாம் இப்போ கேப்சிகத்தில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மூடி மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க. முக்கால் பதம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கேஷ்யூ போட்டுக்கலாங்க. கேஷ்யூ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். முக்கால் பதம் அரிசி வெந்திருக்குங்க. இப்போ இந்த டைமில் நம்ம கேப்சிகத்தில் எடுத்து நம்ம ஸ்டெப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு ஏறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டெப் பண்ணிடலாம். இந்த கேப்சிகம் ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள்.
குடைமிளகாய்க்குள் நம்ம காளான் பிரியாணி ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த கேப்சிகத்தோட ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.